ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மைக் வாங்கிட்டு தான் பேசணுன்ட்டு இருந்தேன். இன்னுமே மைக் வாங்கலை. சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம முருகரை பற்றி இப்போது கொஞ்சம் ரொம்ப ரேரான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது நம்ம முருகருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, முருகர் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் வந்த கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு 6 பகைவர்கள் இருக்காங்க. அது ஒன்று ஆணவம், இன்னொன்று கண்மம், 3வது குரோதம், 4 லோபம், 5 மதம், 6 மாச்சரியம், இப்படின்ட்டு 6 பகைவர்கள் இருப்பதாக கூறப்படுது. அடுத்து மேலும் நம்ம முருகருக்கு 6 படை வீடுகள் இருக்குது. அது நம்மளுக்கு தெரியும். அந்த 6 படை வீடு தான் அவருடைய சிறப்பு தலங்களாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முருகருக்கு பின்புறம், அதாவது ஒரு கோவிலில் நம்ம முருகருக்கு பின்புறம் சிவலிங்கம் இருக்குது. அது எங்கன்னா மயிலாடுதுறையில் முன்னாடி காலத்தில் முருகர் ஒரு மரத்தடியில் சிவனை பூஜை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அந்த பூஜை செஞ்சுட்டு வந்த தலத்தில் தான் இப்போ முருகர் கோயில் இருக்குது. அந்த முருகர் கோயிலுக்கு பின்னாடி சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டுட்டு வராங்க. அது நமக்கு மயிலாடுதுறையில் உள்ள திருவிடைக்கழி அப்படின்ற கோயிலில் தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த சிறப்பு இதெல்லாம் நம்மளோட முருகரோட சிறப்பு தலமாக கருதப்படுது. அதுபோக இவர் நம்ம சிவன் பார்வதியோட மகனாக இருந்தாலும் கார்த்திகை பெண்களால் தான் வளர்க்கப்படுறார். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுறனால தான் நம்ம கந்த கடவுளுக்கு கார்த்திகேயன் அப்படின்ற பேரும் இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தேங்க்யூ.